அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் இன்ப இயேசுவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஜூலை மாதத்தின் 1ஆம் நாள் 2024ஆம் ஆண்டிலே தேவன் நம்மை அற்புத விதமாக அவர் நம்மை தோளில் சுமந்து வருகிற தகப்பனைப் போல சுமந்து வந்த காலங்களை நாம் சற்று நினைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்த 6 மாதங்களாக கர்த்தர் நம்மை பாதுகாத்து ஆசீர்வதித்து தேவைகளெல்லாம் சந்தித்து தேவன் நம்மை நடத்தி 7வது மாதத்திலே காலெடுத்து வைக்க கர்த்தர் கிருபை தந்தார். அவருக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த மாதத்திற்கென்று எனக்கு உள்ளத்துக்குள்ளாக தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 1 Peter chapter 5 verse 7. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர். எப்பொழுதெல்லாம் அவர் உங்களை விசாரிக்கிறார். ஒவ்வொரு நாட்களும் அவர் உங்களை விசாரிக்கிறாராம். வேதம் அதை மிக அழகாக சொல்கிறதை பார்க்கலாம். காலைதோறும் அவர் உங்களை விசாரிக்கிறவர் என்று யோபு பக்தன் எழுதுகிறதை பார்க்கலாம். யோபு 7ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். காலைதோறும் அவர் விசாரிக்கிறாராம். இங்கே பேதுரு எழுதுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால். எத்தனை அருமையான ஒரு தகப்பன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்விடத்தில் நம் இருதயத்தை திறந்து நம்முடைய வியாகுலங்களையும் நம்முடைய கவலைகளையும் அவர் மேலே வைத்து விடுவோம் என்றால் அந்த நாள் நமக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாகவே காணப்படும். கவலை மனிதனை ஒடுக்குகிறது என்று நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். மனிதனை ஒடுக்குகிறது கவலை. இன்றைக்கு அநேக வாழ்க்கையிலே கவலைப்பட்டு தங்கள் வாழ்க்கையை ஒடுக்கி தங்கள் வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். கவலை என்று சொல்லும் பொழுது ஒரு விதமான பாய்சன். கவலையும் பயமும் ஒரு மனிதனை பிடிக்குமே என்றால் அவன் வாழ்க்கையில் ஒரு காரியத்தையும் செய்ய முடியாதபடி அவன் தன் விசுவாச கப்பலை சேதப்படுத்தி தன் வாழ்க்கையை நாசப்படுத்திக் கொள்கிறான். ஆகவே தான் கவலைப்படுகிறவர்களை அற்ப விசுவாசிகள் என்று வேதத்திலே கொடுக்கப்பட்டதை நாம் பார்க்கலாம். நீங்கள் உங்கள் வேதத்தை நீங்கள் மத்தேயு 6ஆம் அதிகாரத்திற்கு திருப்பும் பொழுது மத்தேயு 6ஆம் அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிற பகுதியை நாம் பார்க்கலாம். மத்தேயு 6:25 வசனம் முதற்கொண்டு 34 வசனங்கள் வரை நீங்கள் படித்து பார்ப்பீர்கள் என்றால் அந்த பகுதியிலே இயேசு 6 தடவை கவலையை குறித்து பேசுகிறதை பார்க்கலாம். இது இயேசு தன்னுடைய மலை பிரசங்கத்திலே செய்த ஒரு பகுதி. அவர் சொல்லுகிறார், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்படாதிருங்கள். இந்த வார்த்தை 2 தடவை அந்த பகுதியிலே வருகிறது. 3 காரியங்களை பாருங்கள். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை விடுப்போம். எங்கள் 3மே எதிர்காலங்களை குறிக்கிறதாய் காணப்படுகிறது. கவலைப்படுகிறது என்பது எதிர்காலங்களை குறித்த கவலைகள் தான். என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் என்ன நடக்கும், என்னுடைய வியாபாரம் என்ன நடக்கும், இவைகளை குறித்து நாம் அதிகமாக கவலைப்படுவது பிரயோஜனமே இல்லை. ஏனென்றால் நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது. நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கவலைப்படுவதனாலே ஒரு முழத்தையும் கூட்ட முடியாது என்று இயேசு சொல்லுகிறதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆனால் இயேசு 2 காரியங்களை சொன்னார். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள். அவைகள் விதைக்கிறதுமில்லை, நூற்கிறதும் இல்லை, அவைகளை உங்கள் பரமபிதா போஷிக்கிறாரே. காட்டு புஷ்பங்களை நோக்கி பாருங்கள். எத்தனை வர்ணமாய் நிறைந்த அந்த அழகான காட்டு புஷ்பத்தை உருவாக்கி இன்றைக்கு துவங்கி நாளைக்கு இல்லாமல் போகிற அந்த காட்டு புஷ்பத்துக்கு நான் உடுத்து வைப்பது போல உங்களை நான் உடுத்து வைக்காமல் போவேனோ என்று கர்த்தர் கேட்கும் கேள்வி 2ஐயும் உங்கள் உள்ளத்துக்குள்ளாய் பாருங்கள். சில வேளைகளில் கவலைகள் வரும்பொழுது நாம் வெளியில் போய் தேவனால் உருவாக்கப்பட்ட சிருஷ்டிகளையும் தேவனால் படைக்கப்பட்ட வானங்களையும் அதனுடைய எல்லா சிருஷ்டிகளையும் பார்ப்பீர்கள் என்றால் உங்கள் கவலைகளை மாற்றிக்கொள்ளலாம். கர்த்தர் எத்தனை பெரியவர் என்பதை அறிந்து கொள்ளலாம். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கவலைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் வருவது சகஜம்தான். அதை நீங்கள் எப்படி மேற்கொள்ளுகிறீர்கள் என்பது தான் மிகவும் முக்கியமானது. ஆகவே கவலைப்படுவதனாலே நம் வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியாது. யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். ஆனால் கவலை ஒரு மனிதனுக்குள்ளாக குடிக்கொள்ள ஆரம்பிக்கும் பொழுது அது இருதயத்தை தாக்கி தன்னுடைய வாழ்க்கையிலே இன்னும் சொல்லப்போனால் பயத்தை உருவாக்கி விசுவாசத்தை கெடுத்து தேவனோடு காணப்படுகிற உறவை அதை துண்டித்து விடும். ஆகவே கவலைப்படாதிருங்கள் இருங்கள் என்று சொன்னாலும் ஆனால் கூட தட்ஸ் கால்ட் worriness versus concern. ஒரு காரியத்தை குறித்து நாம் திட்டம் செய்ய வேண்டும், தேவனுடைய திட்டம்.
ஒரு காரியத்தை நான் எப்படி செய்ய போகிறோம், அதற்கு தேவனுடைய ஒத்தாசையோடு கூட தேவ பிரசன்னத்தில் அமர்ந்து இந்த காரியத்திற்கு நான் எப்படி ஒரு விடை கொண்டு வரப் போகிறேன் என்று அறிந்து கொள்வது நமக்கு முக்கியமானது. ஆகவே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் கவலைப்படாமல் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் மேலே உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினால் உங்கள் கவலைகளை அவர் மேலே வைத்து விடுங்கள். பாருங்கள், பக்தன் பவுலடியார் எழுதுகிறார். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில் இதை பார்க்கலாம். அவர் எழுதுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். எப்படியே இருக்க முடியும்? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்திலே கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அதுதான் உங்களுடைய வேலை. நீங்கள் தேவனிடத்தில் தெரியப்படுத்துவது உங்களுடைய வேலை. பேதுரு சொல்கிறார், உங்களுடைய பாரங்களை அவரிடத்தில் இறக்கி வைத்து விடுங்கள். அவ்வளவுதான். நீங்கள் அவ்வளவுதான் செய்ய வேண்டிய. ஏனென்றால் உங்கள் கவலைப்படுவதனாலே நீங்கள் எதையும் சாதிக்க முடியாது. ஆனாலும் கூட தேவ சமூகத்தில் அவைகளை விட்டு விடுவீர்கள் என்றால் கர்த்தர் அதன் காலங்களில் சகலதையும் நேர்த்தியாக செய்கிறவர். உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் அற்புதங்களை செய்வார். இந்த புதிய ஃபைனான்ஷியல் இயருக்குள்ளே வந்திருக்கிறோம். இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாகிறது. இனி என்ன நடக்கப் போகிறது என் வாழ்க்கையிலே என்று அநேக கேள்விகள் நம்முடைய உள்ளத்திற்குள்ளாய் வரும் உண்மைதான். ஆனால் கூட இதுவரை நம்மை நடத்தின இம்மானுவேலர் நம்மை எந்த விதத்திலுமாய் கைவிட்டாரா? ஒரு விதத்திலும் உங்களை கைவிடாமல் நடத்தினார் அல்லவா? ஒரு காலமும் உங்களை பட்டினி போடாமல் சகல விதங்களிலும் உங்களை ஆசீர்வதித்து சமாதானத்தை கட்டளையிட்டு உங்களை நடத்தி வருகிற தேவன் உங்களை மறுபடியும் கைவிடுவாரா? விடமாட்டார். உங்களை மேன்மையாகவும் மகிமையாகவும் ஆசீர்வாதமாகவும் போன வருடத்திலே ஃபைனான்ஷியல் இயரில் வாழ்ந்த வாழ்க்கையை காட்டிலும் இந்த புதிய ஃபைனான்ஷியல் இயர் ஜூலையில் துவங்கப்படுகிற நாட்களிலே நாம் கர்த்தருக்கு உண்மையாக இருப்போம் என்றால், கர்த்தருக்கு கொடுப்பதை கொடுத்து கர்த்தரை ஆசீர்வாதத்தோடு கர்த்தரை ஆசீர்வதிப்போம் என்றால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் பழுகத்தக்கதாக நம்மை ஆசீர்வதித்தே நம்மை நடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். சாபங்களை உடைக்க அல்லவா இயேசு நம்ம உலகத்திற்கு வந்தார். ஆகவே இன்றைக்கு உங்கள் கவலைகளை எல்லாவற்றையும் இயேசுவின் மேலே நீங்கள் வைத்துவிட்டு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு கூட ஜெபத்திலே கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது தேவ சமாதானம் உங்கள் உள்ளங்களை இல்லங்களையும் ஆளுகை செய்வதாக. உங்கள் கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய உள்ளங்களின் ஆழங்களில் இருக்கிறதை அறிந்திருக்கிற ஒருவர் உண்டு. அவர் நிச்சயம் உங்களுக்கு பதிலளிப்பார். ஜெபிப்போமா? தகப்பனே, நறுமையான ஆண்டவரே, புதிய மாதத்தின் புதிய நாளிலே உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்க நீர் பாராட்டின கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எந்தெந்த தேவைகளோடு கூட ஆண்டவரே சோத்திரியும் கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கும் ஒரு நபராய் இருக்கலாம். ஆனாலும் அவர் உள்ளங்களிலே ஓடுகிற ஒவ்வொன்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். இன்றைக்கு கவலைகளை அவர்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வைத்து விட்டு உம்முடைய சமூகத்தில் காணப்படும் ஆனந்த பாக்கியத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க அவர்களுக்கு கிருபை தரும்படி ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே, எல்லா கவலைகளையும் மேலே வைக்கும் பொழுது நீர் அவைகளை சுமக்கும் நல்ல சுவை தாங்கியாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஒருவேளை பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த கவலையா, வேலையில்லாத ஒரு திட்டாட்டமா, ஆண்டவரே சோத்திரிக்கிறோம், பண நெருக்கடியா, எந்த கவலையாக இருந்தாலும் அவர்களை மாற்ற முடியும். ஏனென்றால் எங்களுக்குள்ளாக குடிக்கொண்டிருக்கிற தெய்வ பிரசன்னம் அவருடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக இன்றைக்கு அடியேன் ஜெபிக்கிறேன். எந்தெந்த தேவைகளோடு கூட பிள்ளைகளை நோக்கி பார்த்திருக்கிறார்களோ அத்தனை தேவைகளும் இந்த புதிய ஆண்டவரே ஃபைனான்ஷியல் இயரிலே ஆண்டவரே எல்லாம் சந்திக்கப்படுவதாக. உம்மால் ஆகாதவைகள் ஒன்றும் இல்லை என்பதை அறிந்து கொள்ள விசுவாசத்தை ஆண்டவரை வர்த்திக்க செய்யும்படியா ஆட்சேபிக்கிறேன். ஆண்டவரே, உடல் நலி சரியில்லாத பிள்ளைகளுக்கு சுகத்தை தாரும். பிள்ளைகள் மேலே உம்முடைய ஆனந்த கரத்தை வைத்து ஆசீர்வதியும். இந்த புதிய மாதம் கர்த்தருடைய வல்லமையினால் நிரப்பப்பட்ட ஆண்டாக, வருடமாக, ஆண்டாக, மாதமாக இந்த பிள்ளைகள் அனுசரிக்க கிருபை தாரும். ஹல்லேலூயா. முன்னே கொடுத்தபடி வார்த்தையின்படியாக அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் ஒன்று இரண்டல்ல எல்லாவற்றையும் மேல் வைத்து சந்தோஷமாய் முன் செல்ல கிருபை தாரும். நீர் அப்படி நம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபரையும் ஆசீர்வதிக்கிறேன். வழிநடத்தும் நல்ல செய்திகளை கேட்க கிருபை தாரும். உமக்கே துதி கன மகிமை இயேசுவின் மூலமே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த புதிய மாதத்திலும் கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்வாராக. ஆமேன்.